நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஆனால் எஸ்டிகே ஓப்பன் சர்க்யூட் மாடல் இருக்கக்கூடிய சர்வீஸ் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த போர்டு கம்ப்ளைண்ட்டு, இந்த போர்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த போர்டு எந்த மாதிரியான சர்க்யூட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எஸ்டிகே ஓப்பன் சர்க்யூட்னு சொல்லுவோம், எஸ்டிகே மாடியூல்னு சொல்லுவோம். இது இந்த மாதிரி போர்டு பார்த்திங்கன்னா நிறையா மார்க்கெட்டில் நிறைய வருது. ஒவ்வொரு போர்டும் ஒவ்வொரு மாதிரி போட்டுட்ருக்காங்க, ஒவ்வொரு மெத்தேடில். இது பார்த்திங்கன்னா 2 5200 யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா 3055 யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. டிப்பு 3055 போடுற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த லாஸ்ட்டாக ஒரு சங்கர் ஆடியோ போர்டு நம்ம பார்த்தோம். அந்த போர்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு உங்களுக்கு போட்டிருக்கக்கூடிய இந்த டிரான்சிஸ்டர் எல்லாமே உங்களுக்கு ஓப்பனாக தெரியும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஓப்பனாக தெரியாத மாதிரி ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி அதாவது சர்வீஸ் பார்க்க முடியாத அளவுக்கு இது ஊற்றிருக்காங்க. சரி, அதையும் தாண்டி நம்ம இதை எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணலாங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை நம்ம சப்ளை கொடுத்துட்டு வோல்டேஜ் அவுட்புட் வருது, என்ன ஃபால்ட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ இந்த போர்டுக்கு சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ மீட்டர் வோல்ட்டில் வச்சுட்டேன். நம்ம இன்புட் சப்ளை ஸ்பீக்கர் வோல்ட் வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இன்புட் சப்ளை நான் லைன் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரில் நம்மளுக்கு வோல்டேஜ் வருதா ஸ்பீக்கர் அவுட்புட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வோல்டேஜ் வரல. ஸோ ஓகே தான். ஆனால் ஓகே லைன் கொடுத்து நம்ம ஆடியோ லைன் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு சேனலில் ஆடியோ வருது, இன்னொரு சேனலில் ஆடியோ வருது. ஆனால் இதுதான் இதில் கம்ப்ளைண்ட்டு. ஆனால் போர்டில் எதுவும் உங்களுக்கு ஷார்ட் ஆகலை, எந்த ஒரு இதுவுமே ஆகலை. அப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த எனாமல் மேலே ஊற்றிருக்காங்க, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு காம்பவுண்டாக நம்ம செக் பண்ணி இது நம்ம ஃபால்ட் ஐடென்டிஃபை பண்ணுவோம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ஊற்றிருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கிற அந்த ப்ரொடெக்ஷனுக்காக ஊற்றிருந்தாங்க, அதாவது ரிமூவ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அதை நம்ம ப்ளோயர் வச்சு லைட் டெம்பரேச்சர்லாம் நம்ம ஹீட் பண்ணிவிட்டு நம்ம டீசரோ இல்லை ஏதோ ஒரு பிளேட்டை வச்சு நம்ம மேலே வந்து ஸ்க்ராட்சப் பண்ணோம்னா அது ரிமூவ் ஆயிடுது. ரொம்ப டெம்பரேச்சர் பண்ணக்கூடாது, லைட் டெம்பரேச்சரில் பண்ணோம்னா வந்துடும். ரொம்ப டெம்பரேச்சர் பண்ணிங்கன்னா அடியில் இருக்கிற காம்பவுண்டும் வந்து உங்களுக்கு வந்து மேலே டேமேஜ் ஆகி வரக்கு வாய்ப்பு உண்டு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட நம்ம போட்டுக்கக்கூடிய இந்த டிரான்சிஸ்டரை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த சைடு தான் கம்ப்ளைண்ட்டு, இந்த சைடு வந்து நம்மளுக்கு ஒர்க்கிங்கில் இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே ரிமூவ் பண்ணதுக்கான இங்கே ஏதாவது என்பிஎன் டிஎன்பி டிரான்சிஸ்டர் ஏதாவது போட்டிருக்காங்களாங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்காக வந்து நம்ம பார்த்தோம். இப்போ அதில் வந்து ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம மல்டிமீட்டர் டயோடில் வச்சுட்டேன், நான் செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வெள்ளி காமிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பி டிரான்சிஸ்டர். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த என்பிஎன் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு ஓகே தான் இருக்குது, ரிவர்ஸில் காமிக்கல, நம்ம பாசிட்டிவ் வச்சு பார்க்குறோம். ஓகே தான். இந்த டிரான்சிஸ்டர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, இதுவுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஒரு டிரான்சிஸ்டர் வந்து நம்ம செக் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேஸுமே கலெக்டரும் வந்து டைரெக்டாகவே ஷார்ட் இருக்குது. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் வந்து டேமேஜ் ஆகிருச்சு. ஸோ நம்ம செக் பண்ணணும். எஸ்எம்டி டிரான்சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பின்னு வந்து பேஸு, ரெண்டாவது பின்னு வந்து எமிட்ரு, மேலே இருக்கிற பின்னு வந்து கலெக்டரு, அப்படி தான் வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ரெண்டாவது டிரான்சிஸ்டர் வந்து ஷார்ட்டு, நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். அடுத்த டிரான்சிஸ்டர் வந்து நம்ம செக் பண்ணுறோம். இது பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே ஆகுது. இந்த டிரான்சிஸ்டர் ஓகே, இந்த டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓகே. இந்த ஒரு டிரான்சிஸ்டர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பி போட்டிருக்காங்க, மீதி எல்லாமே வந்து என்பிஎன் போட்டிருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம இதில் எதாவது டவுட் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற டிரான்சிஸ்டர் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அது கரெக்டான வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த டிரான்சிஸ்டர் மாற்றிட்டு நம்ம வந்து எல்லா வேல்யூயும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆடியோ டெஸ்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த எஸ்டிகே மாடியூல் போர்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டிரான்சிஸ்டர் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. இது எல்லாமே வந்து என்பிஎன் போட்டிருப்பாங்க, அதாவது G1 போட்டிருப்பாங்க, இல்லைன்னா 1F டிரான்சிஸ்டர் வந்து உங்களுக்கு எஸ்எம்பியில் போட்டிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து 6 டிரான்சிஸ்டர் வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வரக்கூடிய இந்த 2 டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎன்பி, அதாவது 2F 2L டிரான்சிஸ்டர் வந்து போட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎன்பி டிரான்சிஸ்டர், மீதி எல்லாமே உங்களுக்கு என்பிஎன். ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துக்கு டேமேஜ் ஆனாவோ இல்லை இந்த இடத்துக்கு ஏதாவது டிரான்சிஸ்டர் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎன்பி, அதேமாதிரி இந்த 2 பக்கம் இருக்கக்கூடிய 2 டிரான்சிஸ்டர் பிஎன்பி, மீதி எல்லாமே என்பிஎன் டிரான்சிஸ்டர் தான். இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் எல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1F 1L G1 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர் இருந்ததுன்னா 2L 2F அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நான் ஒரு சில டிரான்சிஸ்டரோட இது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிரான்சிஸ்டரும் வந்து நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம், எல்லாம் ஏதாவது ஷார்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதில் வந்து நம்ம முன்னாடி வந்து பார்த்தோம் இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஷார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டான டிரான்சிஸ்டர்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த எல்லா டிரான்சிஸ்டர் வந்து மேலே போட்டுக்கிற அந்த BD139 140 3055 எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம்.
இப்போ இந்த இடத்துக்கு எஸ்எம்டி ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணது நம்ம பார்த்தோம். இது வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பிஎன்பி ட்ரான்ஸ்ஃபரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் காமிக்கிற மாதிரி இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம விஏ ஸ்டேஜ் முன்னாடி இன்புட் ஸ்டேஜ் இருக்கும். அந்த இன்புட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 0.6 வோல்ட்டு 7 வோல்ட் வந்து நம்ம பயாசிங் பண்ணுவோம். ஸோ அந்த பயாசிங் வசரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயோடு மாதிரி உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்டர் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து பிஎன்பி டிரான்ஸ்டர். இது எதுக்குன்னா, நம்ம அந்த ஒரு டயோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயாசிங் பண்ணி ஒரு டிரான்ஸ்டர் மூலிமா நம்ம ட்ரைவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு நம்மளுக்கு ஒரு வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு ட்ராப் கிடைக்கும். அந்த வோல்டேஜ் ட்ராப் வச்சு இந்த இடத்துக்கு வந்து பயாசிங் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு இருக்கிற அப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் காமிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து ஷார்ட் கிடையாது, இது பயாசிங்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வந்து பயாசிங்க்கு வந்து எந்த ஒரு டயோடுமே அவங்க யூஸ் பண்ண கிடையாது நம்ம வோல்டேஜ் ட்ராப்புக்காக. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்டர் யூஸ் பண்ணதுனால நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம எல்லா டிரான்ஸ்டரும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது என்பிஎன் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது என்பிஎன், இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். இது என்பிஎன். ஓகே, இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பேஸுக்கும் கலெக்டருக்கு எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் போட்டிருக்கனால உங்களுக்கு இந்த வேல்யூ காமிக்குது. இந்த சைடு ஓகே. அதே மாதிரி இதுலேயே நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பி டிரான்ஸ்டர். அதுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா அந்த பயாசிங் வச்சுருக்காங்க. இந்த டிரான்ஸ்டர் பார்த்திங்கன்னா பிஎன்பி ஓகே வேணும் ஓகே. அதே வந்து இந்த டிரான்ஸ்டர் பயாசிங் வந்து பிஎன்பி செக் பண்ணால் இது பேஸுக்கும் கலெக்டருக்கு ஷார்ட்டு ரெண்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ அது எல்லாமே ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரைவர் ஸ்டாண்ட்ஸு முன்னாடி வந்து விஏ ஸ்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுவுமே ஓகே தான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பிடி 140 வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே தான். ஓகே தான். இந்த 183 ஓம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு போட்டிருக்கக்கூடிய இந்த 122 ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேஸுக்கும் எமிட்டருக்கும் போட்டிருப்பாங்க அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மோரல்லஸ் ஓகேவாக இருக்குது. நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பவர் சப்ளை கொடுத்துட்டு இதோட வோல்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ சப்ளை கொடுத்துட்டு இன்புட் ஸ்டேஜ் விஐ ஸ்டேஜில் வந்து நம்ம வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இன்புட் சப்ளை கொடுத்துட்டேன், அது இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, இன்புட் சப்ளை வந்து ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள விஏ ஸ்டேஜ் இன்புட் ஸ்டேஜும் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த 2 டிரான்சிஸ்டர் போட்டிருந்த பிஎன்பி போட்டிருப்போம். அந்த பிஎன்பி போட்டிருக்கக்கூடிய கலெக்டர் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டிரான்சிஸ்டர் வந்து இங்கே கனெக்ட் ஆகி இதோடைய எமிட்டரில் உங்களுக்கு அந்த வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு நிற்கும்.
அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்பீக்கர் அவுட்புட்டு இந்த கிரவுண்டிலேருந்து நான் வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டர்ன்ஸில் தான் உங்களுக்கு பயாசிங்லேருந்து நம்ம இதில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0.97 வோல்ட் வந்துருச்சு. நம்மளுக்கு நம்ம அதிகமாக வோல்ட் வந்து 0.6 தான் நம்ம வச்சுருப்போம். இப்போ 0.6 வோல்ட் ஓகே இன்புட் ஸ்டேஜில். அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டிரான்சிஸ்டர் வந்து பிஎன்பி, இந்த 2 டிரான்சிஸ்டர் வந்து பிஎன்பி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலெக்டருக்கு போயிட்டு இந்த எமிட்டருக்கு போயிட்டு இந்த கலெக்டரோட அவுட்புட்லேருந்து நம்மளுக்கு வரும். ஸோ வந்து நம்ம அந்த எமிட்டரில் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். 0.56 வருது. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த பயாசிங் வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்புட் டிரான்சிஸ்டரில் வரக்கூடிய அந்த விஐ ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறோம். அதோடைய இது வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கல வந்து பார்த்திங்கன்னா ஓகே. அதே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய அந்த டிரான்சிஸ்டருடைய வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 0.4 இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 0.4 வருது. 0.6. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோரலஸ் வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு ஓகே ஆயிடுச்சு. அதாவது நம்ம எல்லா ஸ்டேஜ்லேயும் கரெக்டாக இருக்குது. இதில் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா மேபி வந்து ஹீட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹீட் சிங்கில் வந்து நம்ம இந்த ஹீட் சிங் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ஸ்டாண்டிங் டைப்பில் வைக்கிறதில்ல. எல்லோரும் மோஸ்ட்லி வந்து இப்படி டேரெக்டாக கீழே ஃபிட் பண்ணுற மாதிரி மாட்டும் போது இது பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இப்படி மாட்டிக்கிறாங்க. இப்படி மாட்டும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 1313 கேபினட்டோ ஏர் சர்க்குலேஷன் இல்லாத கேபினட்லேயே வந்து மாட்டும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போர்டோடைய டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி கூலிங் ஏர் சர்க்குலேஷன் இல்லாதங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டும் வந்து மேபி ரொம்ப ஹீட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய அந்த எஸ்எம்டி டிரான்சிஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒன்றா ட்ரை ஆகிருக்கும். ட்ரை ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைவ் பண்ணக்கூடிய வோல்டேஜ் வந்து வித்தியாசம் வந்துருக்கும். ஸோ அதனால் கூட இந்த கம்ப்ளைண்ட் வந்து நடந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து இன்புட்டு விஏஎஸ் ஸ்டேஜ் எல்லாத்துலேயுமே வந்து வோல்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆடியோ லைன் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து அவுட்புட் வருதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது ஸ்பீக்கரோடைய அவுட்புட்டு, ஆடியோ இன்புட். இது நான் இன்புட் வந்து அவுட்புட் வந்து லைன் கொடுத்துட்டு செக் பண்ணுறேன். ஓகே, அவுட்புட் வருது. அதே வந்து இந்த சைடு வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ 2 சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் வந்து நம்மளுக்கு ஆடியோ அவுட்புட் வந்து வராமல் இருந்துச்சு. நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ வந்து பார்த்தோம்னா இந்த போர்டில் வந்து நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே என்ன காம்பவுண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அந்த காம்பவுண்ட் என்னென்னங்கிறது வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துக்கு என்ன டிரான்சிஸ்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த சர்வீஸ் போர்டு மெத்தேடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி எஸ்டிகே டைப் மாடல் உள்ள 3 டிரான்சிஸ்டர் இருக்கக்கூடிய அந்த நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம் இல்லைங்களா சங்கர் ஆடியோ போர்டு, அந்த ஆடியோ போர்டு மாதிரி இருக்கக்கூடிய போர்ட்ஸ் எல்லாமே நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.